ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான கல்யாண கேசரி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும், எப்படி தண்ணி சர்க்கரை எல்லாம் சேர்க்கணும் அப்படின்ட்டு கரெக்டாக நான் மெஷர்மெண்ட்ஸோடு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அந்த கலர் அந்த க்ளாஸியாக அந்த பார்க்குறதுக்கே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கேசரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. கேசரிக்கு நம்ம கோதுமை ரவை சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பாம்பே ரவை வச்சு தான், பாம்பே ரவைனா உப்புமா சூஜி இருக்கும் இல்லை, வெள்ளை ரவை, அது யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸு சட்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் முந்திரி, அப்புறம் திராட்சை, இல்லை நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கணும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு அந்த அந்த கொஞ்சம் கலர் மாறணும். நம்ம போட்ட முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த திராட்சை கூட பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு கப்பில் வச்சுக்கலாம். இப்போ 1 கப்பு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் நான், உப்புமா ரவை. இந்த நெய்யிலவே இந்த ரவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் லைட்டாக கலர் மாறணும், பொன்னிறமாக நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கமகமன்னு ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் மாறும், ரொம்ப கலர் மாற வேண்டாம். லைட்டாக கலர் மாறினாலே போதும். நம்மளுக்கு இந்த சூஜி ரவை உதிரி உதிரியாக அப்படியே இருக்கிறதுக்கு, நம்ம தண்ணியில் போட்டால் உருண்டை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இது ஃப்ரை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த ரவை கூட ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரவை ஏன் ஃப்ரை பண்ணுறோன்னா, நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அது இந்த மாதிரியே உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இப்போது இந்த ரவை எல்லாம் ஒரு கப்பில் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1 கப்பு சூஜி ரவாக்கு நம்ம 2.5 கப்பு தண்ணி சேர்க்குறோம். 2.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு சிட்டிகை ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கோங்க, கேசரி கலர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் போடலை, பச்சை கற்பூரம் தான் போட்டிருக்கேன். ரொம்ப கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கும். ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி ஆரம்பித்ததும் நம்ம ரவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே மிக்ஸ் பண்ணால் தான், இல்லைன்னா கொஞ்சம் உருண்டை பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷத்தில் இந்த சூஜி ரவை சூப்பராக நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ரவை நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, 1 கப்பு சூஜி ரவாக்கு 1 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னா 1.25 கப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி கேசரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து இது கரெக்டான டெக்ஸ்சருக்கு வந்துடும். இப்போது இந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா க்ளாஸியாக திருப்பி நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக நல்லா க்ளாஸியாக வந்துடும். இப்போது பாருங்கள், டெக்ஸ்சர் நல்லா தெரியுது அவங்களுக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பரிவார வேண்டியது தான். அப்புறமா கடைசியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நார்மலாக வெளியே கல்யாண இதில் செய்கிறவங்க ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதான் அந்த இது அப்படியே க்ளாஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால நெய் யூஸ் பண்ணுறோம். ரீஃபைண்ட் ஆயில்னால் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். பாதி நெய் பாதி சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா கேசரி இன்னும் க்ளாஸியாக, இன்னும் ரொம்ப நேரம் கெட்டி ஆகாமல் இருக்கும். ரீஃபைண்ட் ஆயில் வேணும்னா நீங்கள் ரவை வறுக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த கேசரியோட டெக்ஸ்சரு நல்லா க்ளாஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.